கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் கூட ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். ஏசாயா புஸ்தகத்திலிருந்து 49வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அதன் கடைசி பகுதி, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. வேத புஸ்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இன்றைக்கு அநேகர் நம்மை மறந்து போய் விடுகிறார்கள். நாம் நினைக்கிறோம் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள், அவர்கள் நமக்கு பட்சமாய் நிற்பார்கள், அவர்கள் நம்மை எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்வார்கள் என்றெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் வேதத்தின்படி சில நேரங்களிலே கர்த்தர் மாத்திரமே நம்மை குறைவில்லாமல் பார்க்க முடியும். தாய் கூட மறந்து போகலாம், தகப்பன் மறந்து போகலாம். சூழ்நிலைகள் மாறும்போது நம்ம எல்லாரும் மறந்து போக வாய்ப்புகள் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் நம்மை உருவாக்கின கர்த்தர் மாத்திரம் ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார். ஒருபோதும் அவர் மறந்து போவதில்லை. அவர் நம்மை விசாரிக்கிறவர், அவர் நம்மை மறக்காதவர், அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்தவர், அவர் நம்மை தாங்குகிறவர், அவர் நமக்கு பக்கபலமாய் இருக்கிறவர். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திலே நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.